Hello children, Mathematics Olympiad workbook உள்ள problems பார்க்கலாம் class 5. எந்த chapter அப்படினா computation operations. Okay? இதில் உள்ள problems mathematical reasoning, everyday mathematics அப்படின்னு டோட்டலாக 25 problems வந்து last வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ achiever section பார்க்க போகிறோம். ஓகேவா? question number 26. ஸோ ப்ராப்ளம் சால்விங்க்கு இப்போ 5th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேபிள்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? 16 டேபிள்ஸ் வரையும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 2 16s ஆர், அடுத்து 16 13 3s ஆர், 5 16s ஆர் அப்படின்னு கீழே 16 வரையும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபைனலாக 16 16s ஆர் 256 வரையும் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் அதோடு சேர்த்து நீங்கள் என்ன எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர் நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன். For example, 4 4s are 16, 8 8s are 64, ஓகேவா? 11 11s are 121, 12 12s are 144. இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸோட வேல்யூஸ் வந்து மேக்ஸிமம் 25 வரையுமாவது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? 25 25s are 625 அப்படிங்கிற வரையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் நம்ம வீடியோவில் எவ்ரிடே மேத்தமேட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா 25 25s are என்ன அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸ்கொயர் நம்பர்ஸோட வேல்யூஸ் தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம் சால்விங்க்கு ஈஸியாக இருக்கும். டேபிள்ஸ் வந்து டெய்லி ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு எழுதி பார்த்துருங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ ப்ராக்ரஸ். சரியா? இப்போ கொஷின் நம்பர் 26 என்னன்னு பார்க்கலாம். கொஷின் நம்பர் 26. கொஷின் நம்பர் 26, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் q plus r minus s plus p. இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த p, q, r, s ஓட வேல்யூ இந்த டிவிஷன்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த டிவிஷனை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன நம்பர் இருக்குது? 10,695 108 108ல் டிவைட் பண்ணணும். 108ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ டிவைட் பண்ணலாம். ஸோ என்ன நம்பர்? 10,695. இதை என்ன பண்ணணும்? 108 அதில் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்பர் 9 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 9 நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 9 into 100 900. அடுத்து 9 8s are என்ன வந்துடும்? 72. அப்போ 972 வந்துருமா? ஓகேவா? ஸோ 900 நமக்கு என்ன ஒரு ஆன்சரு? 72. சரியா? ஸோ 972. ஸோ 972வை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். 9 minus 2 7, 6 minus 7. ஸோ பௌரோ பண்ணிக்கிறோம். 16 minus 7. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9. எகெயின் நீங்கள் பௌரோ பண்ணியிருந்தால் 9 இருக்கும். 9 minus 9 0. ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 இங்கே கீழே இறக்குறோம். ஓகே. ஸோ 975. இப்போ தான் பார்த்தோம் என்னது? 9 into 108 வந்து 972. எகெயின் வந்து அப்போ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். 9 into 182 என்னது? 972. அப்போ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 minus 2 வந்து 3. ஓகேவா? இப்போ பாருங்கள் இதெல்லாம் பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பரை பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த நம்பரை பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா Q. நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் R. அடுத்து ரிமைண்டர் பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் P. ஓகே. ஸோ நமக்கு இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? Q plus R minus S plus P. Qவோட வேல்யூ என்ன இருக்குது? 7 ப்ளஸ் R என்ன இருக்குது? 5 மைனஸ் S வந்து 9 ப்ளஸ் P வந்து 3. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 7 plus 3 10, 10 plus 5 15 minus 9 which is equal to என்ன? 6. ஆப்ஷனில் 6 இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் D 6. ஓகேவா? ஈஸியாக இருக்குல்ல? ஸோ இந்த நம்பர் அவங்களே ஃபஸ்ட்டு 9 108s are 972ன்னு கொடுத்துட்டதுனால நமக்கு சால்விங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம எதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Question number 27. A total of 18,816 tiles were used for decorating the rooms, kitchen and bathrooms of all apartments in a building. Each apartment had 2 rooms, 1 kitchen, 2 bathrooms. The number of tiles used are given below. 1 kitchen 64 tiles, 1 room 84 tiles, 1 bathroom 52 tiles. How many apartments are there in the building?
ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டைல்ஸ் வந்து 18,816 டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த டைல்ஸை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க? ரூம்ஸு, கிச்சனு, பாத்ரூம்ஸ். ஸோ ஈச் அப்பார்ட்மெண்ட், ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை ரூம்ஸ் இருக்கும்? 2 rooms 1 kitchen 2 bathrooம்ஸ்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அப்போ ஒரு கிச்சன், ஒரு ரூம், ஒரு பாத்ரூம்க்கு எவ்வளோ டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் கொடுத்துருக்கதை வச்சு நம்ம எத்தனை அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? ஓகே, இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இது எக்ஸாம் கொஷின் நம்பர் என்னது? கொஷின் நம்பர் 27. உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா எப்படி இதுக்கு இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு ஸ்கூலில் 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சாம்பிளுக்கு 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 400. இதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ். ஓகேவா? அடுத்து ஒரு கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ்னா அப்போ அந்த ஸ்கூலில் ஓகேவா எத்தனை கிளாஸ் ரூம், ஹவு மெனி கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 400. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 400. ஒரு கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போனா 0 0 கேன்சல் ஆகிடும். 1 4s are 4, 10 4s are 40. அப்போ ஹவு மெனி கிளாஸ் ரூம்னா 10 கிளாஸ் ரூம். ஓகேவா? ஸோ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுது, ஒரு கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னு தெரியுது. அப்போ ஹவு மெனி கிளாஸ் ரூம் இன் தட் ஸ்கூல் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு கிளாஸ் ரூமில் உள்ள ஒரு கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நம்ம டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணால் எத்தனை கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 10 கிளாஸ் ரூம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு? 40 ஸ்டூடெண்ட்ஸு. 10 கிளாஸ் ரூம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ்னால் அப்போ 10 கிளாஸ் ரூமில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க? 400 ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு ஆன்சர் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஓகேவா? கிராஸ் செக் பண்ணால் சிமிலர்லி இதே மாதிரியே இப்போ 400 ஸ்டூடெண்ட்ஸா, இன்ஸ்டெட் ஆஃப் 400 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எத்தனை டைல்ஸ் இருக்குது? டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸு 18,816 டைல்ஸு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத இங்கே இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ ஒரு பில்டிங்க்கு, அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை டைல்ஸ் தேவைப்படுதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கண்டெயின் எப்படி இருக்குது? ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒன் அப்பார்ட்மெண்ட் அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈச் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது? 2 rooms 2 bathrooms 1 kitchen. ஓகேவா? ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாடலில் இருக்குது. அடுத்து இப்போ பாருங்கள், ஒரு கிச்சனுக்கு 64 டைல்ஸ், ஒரு கிச்சனுக்கு 64 டைல்ஸ், ஒரு ரூமுக்கு 84 டைல்ஸ். அப்போ ஒரு ரூமுக்கு 84 டைல்ஸ்னால் இங்கே எத்தனை ரூம்ஸ் இருக்குது? 2 rooms இருக்குது. அப்போ 84 + 84. அடுத்து ஒரு பாத்ரூமுக்கு 52 டைல்ஸ்னால் இங்கே எத்தனை பாத்ரூம்ஸ் இருக்குது? 2 bathrooms இருக்குது. அப்போ 52 + 52. அப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை டைல்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது எத்தனை தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 64 + 8 16 + 4 10. ஓகே, which is equal to இதை மூணுத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்கள்.
இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 ஒன்ஸ் ஆட் பண்ணோன்னா 8 ஸோ 16 ஸோ பேலன்ஸ் 1 7 6 12 1 13 பேலன்ஸ் 1 2 3 ஓகேவா. ஸோ அப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க 336 டைல்ஸ் ஓகேவா. அப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு கிளாஸ் ரூமுக்கு 40 ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 400. அப்போ எத்தனை கிளாஸ் ரூம்னா என்ன பண்ணுறோம் 400 டிவைடட் பை 40. சிமிலர்லி இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் எவ்வளோ, டோட்டல் நம்பர் ஆஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க 18,816. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை டைல்ஸ் யூஸ் ஆகுது 336 ஓகேவா. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, டிவைட் பண்ணலாமா. சரியா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 300 இருக்குது இங்கே வந்து. அப்போ இங்கே நம்ம 4 டிஜிட் எடுத்துக்கலாம். அப்போ 4 டிஜிட் எடுத்துக்கிட்டோம்னா 5 3s are 15 1500 வந்துடும் ஓகேவா. அடுத்து 5 3s are 150 ஓகே. அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இங்கே வந்து நமக்கு என்ன வேல்யூ வந்துடும் 1800 இருக்குது ஓகேவா. அதை தாண்டி நமக்கு வேல்யூஸ் வந்து போகக்கூடாது சரியா. ஸோ 5 3s are இங்கே இந்த 336 300 + 36ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ 5 3s are 15னா 1500. அடுத்து 6 போட்டிங்கன்னா இன்னொரு 300 ஆட் பண்ணணும். அப்போ 1800. இங்கே வேறு ஒரு 360 இருக்குது, அதுக்கும் மல்டிப்ளை 5 பண்ணும்போது நமக்கு தாண்டி வேல்யூஸ் போயிடும் ஓகேவா. ஸோ அதனால் 6 வராது, 5 வச்சு போட்டு பார்க்கலாம் ஓகே. அப்போ 5 6 are 30 ஸோ 0 பேலன்ஸ் வந்து 3. 5 3s are 15 பேலன்ஸ் 3 ஸோ 18. ஸோ இப்போ பேலன்ஸ் வந்து 1. 5 3s are 15 பேலன்ஸ் வந்து 1 16 ஓகேவா. ஸோ அப்போ இதை இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணுற வேல்யூ வந்து 1 0 2. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இந்த 6 இங்கே கொண்டு வந்துடுறோம். இப்போ வேல்யூஸ் என்னன்னு பார்க்கலாம் ஓகேவா. இப்போ 5 300 வந்து இந்த வேல்யூ போட்டிருக்கோம். அடுத்து வந்து ஒரு இது 2000ல் இருக்குது. 2000ல் இருந்ததுன்னா என்ன மல்டிப்ளை பண்ணால் வரும்னு பார்க்கலாம். 7 3s are 21 வந்துடும் ஓகேவா. 7 × 3னா 2100 போயிடும். அப்போ 7 வராது புரியுதா. 300 மட்டும் இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7ன்னு போட்டால் 2100 போயிடும் ஓகேவா. நமக்கு இங்கே 2100 கம்மியாக வேல்யூ தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 6 போட்டுக்கலாம். 6 6 are 36 பேலன்ஸ் 3. 6 3s are 18 பேலன்ஸ் 3ன்னா ஆட் பண்ணால் 21 ஸோ பேலன்ஸ் 2. அடுத்து 6 3s are 18 பேலன்ஸ் 2ன்றனால 20 ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 0. அப்போ எத்தனை டைல்ஸ் வருது இதுலேருந்து இதை நம்ம டிவைட் பண்ணும்போது 56 அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ அப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு 336 டைல்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா 56 அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு தான் 18,816 டைல்ஸ் தேவைப்படும் ஓகேவா. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 56. ஆப்ஷனில் எங்கே இருக்குது பார்க்கலாம். ஆப்ஷன் சி புரியுதா. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Question number 28. Machine A can produce 7,500 biscuits in a day, which is 240 fewer than what machine B can produce in a day. So, இப்போ machine என்ன பண்ணுது A can produce 7,500 biscuits in a day, which is 240 fewer than 240 வந்து கம்மியாக இருக்குது. வாட் மெஷின் B கேன் ப்ரொடியூஸ் இன் எ டே. மெஷின் B ப்ரொடியூஸ் பண்ணுறதை விட மெஷின் A ப்ரொடியூஸ் பண்ணுறது 240 கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ மெஷின் B என்னவா இருக்கும். வெரி குட்,
7740. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு புரியுதா பாருங்கள். ஸோ கொஷின் நம்பர் 28. ஓகே, ஸோ பாருங்கள், மெஷின் A can produce 7500 biscuits in a day, per dayக்கு. ஓகேவா? per dayக்கு. அடுத்து which is 240 fewer than what machine B can produce in a day. இது வந்து 240 கம்மியாக இருக்கான். எதை விட? மிஷின் B ப்ரொடியூஸ் பண்ணுறத விட கம்மியாக இருக்கான். அப்போ இது 240 கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? மிஷின் B வந்து 240 அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ மிஷின் B வந்து எவ்வளோ? 7740. That means 7500 plus 240 add பண்ணா 7740. புரியுதா? ஸோ இப்போ பாருங்கள், மிஷின் B விட மிஷின் A வந்து 240 கம்மியாக இருக்குது. கரெக்டா? ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன். நவ் 20 பிஸ்கட்ஸ் ஆர் பேக்டு இன் ஏ பேக். ஒரு பேக்கில் 20 பிஸ்கட்ஸ் இருக்குது. இஃப் போத் மெஷின்ஸ் A and B ஆர் யூஸ்டு, then how many such packs of biscuits will be there after 7 days? So ஒரு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிஸ்கட்ஸை பேக் பண்ணுறாங்க. ஒரு பேக்கில் 20 பிஸ்கட்ஸ் இருக்கும். என்ன கண்டிஷன் நெக்ஸ்ட்டு? எ பேக்கில் எத்தனை பிஸ்கட்ஸ் இருக்கும்? 20 பிஸ்கட்ஸ் இருக்கும். ஓகேவா? இஃப் போத் மெஷின்ஸ் A and B ஆர் யூஸ்டு, மெஷின்ஸ் ஏல தயாரித்த பிஸ்கட்டையும் மிஷின் பியில் தயாரித்த பிஸ்கட்ஸையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, then how many such packs of biscuits will be there after 7 days? After 7 daysக்கு அப்புறம் எத்தனை பேக்கெட் ஆஃப் பிஸ்கட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, 7 டேஸ்க்கு ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கட்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஒன் டேக்கு பிஸ்கட்ஸ் எவ்வளோ? மிஷின் ஏலேருந்து 7500, மிஷின் பிலேருந்து 7740. ஸோ அப்போ 0 4 ஆட் பண்ணால் 12, ஸோ 15. ஒன் டேக்கு 15240 பிஸ்கட்ஸ். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் 7 days தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 7 day அப்படிங்கும்போது 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 0 7 4s are 28, ஸோ பேலன்ஸ் 2, 7 2s are 14, ஆட் பண்ணும்போது 16, ஸோ பேலன்ஸ் 1. அடுத்து 7 5s are 35, 36, ஸோ பேலன்ஸ் 3, 7 1s are 7, ஸோ 10. ஸோ அப்போ 7 daysக்கு அப்புறம் எவ்வளோ பிஸ்கட்ஸ் இருக்கும் அப்படின்னா 1,06,680 பிஸ்கட்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ 7 daysக்கு அப்போ 7 daysல இன் 7 daysல இவ்வளோ பிஸ்கட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பேக்கெட்டில் 20 பிஸ்கட்ஸ் இருந்தது அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கட்ஸ் என்னன்னு தெரியும். அடுத்து ஒரு பேக்கெட்டில் 20 பிஸ்கட்ஸ்னு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ 20ஆல் டிவைட் பண்ண வேண்டியதான். ஸோ 20 லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்ல, டோட்டல் நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் தெரியும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ டெய்ல்ஸ் வந்து யூஸ் பண்ணப்படுதுன்னு தெரியும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்பார்ட்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம். சிமிலர்லி அதே மெத்தட் தான் இங்கேயும். 0 0 கேன்சல் பண்ணியாச்சு. 2 கேன்சல் பண்ணால் ஃபஸ்ட்டு 1 எடுக்கிறோம். 2ஓட ஸ்மாலர் நம்பர் பக்கத்தில் இருக்க நம்பரையும் எடுத்துக்கிட்டோம். ஸோ 10, 5 2s are 10. அடுத்து இந்த 6 எடுத்தோம் அப்படின்னா 3 2s are 6. எகெயின் 6 எடுத்தோம் அப்படின்னா 3 2s are 6. அடுத்து 4 டிவைட் பண்ணோன்னா 4 2s are 8. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு எத்தனை பேக்கெட் வந்து பிஸ்கட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க? 5334 பேக்கெட்ஸ் ஆஃப் பிஸ்கட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாமா? 5334. ஓகேவா? இதான் நமக்கு வந்திருக்கு. ஓகே,
ஸோ எல்லாமே என்னது டிவிஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. டிவிஷன் வந்து சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ டேபிள்ஸை நல்லா தரவு பண்ணிக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், question number 29. Jimmy's balance in a bank on 1st November was 58,709 rupees. He withdraw 13,090 rupees and 16,518 from his account. Withdraw na எடுத்துட்டான். அப்போ அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு ரெடியூஸ் ஆகிடும். அப்போ ரெடியூஸ் ஆகிடும்னா என்ன ஆகிடும்? மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் டெபாசிட் 1,680 in his account in that month. டெபாசிட் பண்ணா அப்படின்னா என்னது? அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுறது. ஓகேவா? டெபாசிட் பண்ணுறதுன்னா அமௌண்ட்டை ஆட் பண்ணுறது. ஓகே, அந்த அக்கௌண்ட்டில் போய் போட்டோம் அமௌண்ட்டை. அப்போ வாட் வாஸ் த பேலன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த மந்த்? ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், சால்வ் பண்ணலாமா? ஸோ கொஷின் நம்பர் 29 பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்மிஸோட பேலன்ஸ். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? பேலன்ஸ் 58,709. ஓகேவா? அடுத்து ஹி வித்ட்ரா. ஓகேவா? வித்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ? வித்ட்ரா அப்படின்னா மைனஸ் பண்ணணும். எவ்வளோ? 13,090. ஓகேவா? மைனஸ் பண்ணலாமா? ஸோ அப்போ 9 இங்கே மைனஸ் பண்ண முடியாது, பாரோ பண்ணிக்கலாம். 10 - 9 1. ஸோ இங்கே 6, 8 - 3 5, 5 - 1 4. இப்போ இந்த அமௌண்ட் இருக்கும். ஓகேவா? அண்ட் எகெயின் என்ன பண்ணுறான்? இந்த அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணுறான் ஃப்ரம் ஹீஸ் அக்கௌண்ட்லேருந்து. எகெயின் வித்ட்ரா அனதர் அமௌண்ட். எவ்வளோ? மைனஸ் 16,518. ஓகேவா? வித்ட்ரா பண்ணுறதுனா அமௌண்ட் எடுத்துடுறான். அப்போ அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஓகேவா? 9 - 8 1, 1 - 1 0, 6 - 5 1, 5 - 6. ஸோ பாரோ பண்ணிக்கிறோம். 15 - 6, ஸோ 9. இங்கே பாரோ பண்ணதுனால இங்கே 3 இருக்கும். 3 - 1 2. இப்போ 29,101 rupees இருக்குது ஃப்ரம் ஹிஸ் அக்கௌண்ட். அண்ட் டெபாசிட் பண்ணுறான். எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறான்? டெபாசிட் ப்ளஸ் எவ்வளோது? 1,680. ஓகேவா? இந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறோம். அப்போ பேலன்ஸோட என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 1 8 7 10. ஸோ பேலன்ஸ் 1 3. அப்போ ஃபைனலாக ஜிம்மியோட அக்கௌண்ட் பேலன்ஸில் எவ்வளோ இருக்கும்? அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும்? 30,781. ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். 30,781. ஓகே, புரியுதா? ஸோ என்னது? அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுன்னா மைனஸ் பண்ணணும். அமௌண்ட்டை எடுத்துடுறோம் பேங்க்லேருந்து, நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறது வித்ட்ரா பண்ணுறது. அடுத்து டெபாசிட் பண்ணுறதுனா பேங்க்கில் போய் நம்ம போடுறோம். அப்போ ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ த லாஸ்ட் கொஷின் நம்பர் 30. Find the value of a minus b minus c minus d by completing the given addition matrix. Okay, addition matrix use பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் என்ன அப்படின்னா 30. சரியா? ஸோ a minus b minus c minus d. அடிஷன் மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் 10,923, 8,473. இங்கே வேல்யூ 18,732, 9,018. ஓகேவா? ஸோ அப்போனா என்ன பண்ணணும்? அடிஷன் மேட்ரிக்ஸ்னால் இதையும் ஆட் பண்ணி இங்கே போடணும். அடுத்து இதையும் ஆட் பண்ணி இங்கே போடணும். ஓகேவா? இது என்னது? இது ரோ. ஓகே, இப்படி வச்சுக்கலாம். இது ரோ 1, இது ரோ 2, இது காலம் 1, இது காலம் 2. ஓகேவா? இது ஹரிசாண்டலாக உள்ளதெல்லாம் ரோ, வெர்டிக்கலாக உள்ளது காலம். ஓகேவா? இப்போ ரோ 1ஐயும் காலம் 1ஐயும் ஆட் பண்ணி இங்கே போடணும். ரோ 1 ப்ளஸ் காலம் 1. இங்கே ஆன்சர் வரும். அடுத்து ரோ 1 இதில் உள்ளது வேல்யூ, அடுத்து இந்த காலம் 2ல் உள்ள வேல்யூ. ரோ 1 ப்ளஸ் காலம் 2. ஓகேவா?
ஸோ இதில் உள்ளதையும் இதையும் ஆட் பண்ணி இங்கே போடணும். அடுத்து ரோ 2, ரோ 2ல் உள்ள நம்பரையும் காலம் 1ல் உள்ளதையும் ஆட் பண்ணணும். அப்போ R2 + C1. அடுத்து இந்த ரோ 2ல் உள்ள இந்த வேல்யூயும் அடுத்து காலம் 2, அப்போ R2 + C2 ஆட் பண்ணி இப்போ போட வேண்டியதான். ஓகேவா? ஸோ ஏன்னா இதை தான் ABCDன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ABCD என்னென்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ஆட் பண்ணால் 5, டென்ஸ் ஆட் பண்ணும்போதும் அகெயின் 5, ஹண்ட்ரட்ஸ் ஆட் பண்ணும்போது 9 + 7. ஸோ அப்போ 10, 16, பேலன்ஸ் 1. ஸோ 8 + 1 9. ஸோ 9. அடுத்து 1 + 1 2. ஓகேவா? அடுத்து இப்போ என்ன பண்ணணும்? R1ஐயும் C2வையும் ஆட் பண்ணி இங்கே போடணும். சரியா? அடுத்து ஒன்ஸ் ஆட் பண்ணால் 2 + 3 5. டென்ஸ் ஆட் பண்ணோன்னா 3 + 7 10. ஸோ பேலன்ஸ் 1. அப்போ ஹண்ட்ரட்ஸில் ஆட் பண்ணும்போது இங்கே 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 12. எகெயின் பேலன்ஸ் வந்து 1. இங்கே 9. இங்கே ஆட் பண்ணும்போது 9. அடுத்து வந்து இங்கே 9 + 8. ஸோ 17. பேலன்ஸ் 1 2. புரியுதா? ஓகே, எகெயின் R2 + C1 ஒன்ஸ் ஆட் பண்ணும்போது 8 + 3. 8 + 3 என்னது? 11. ஸோ பேலன்ஸ் 1 2. 2 + 2 4. 0 + 9 9. 9 + 0 9 1. ஸோ 19,941. அடுத்து R2 + C2. ஓகேவா? R2 + C2 8 + 3. ஸோ 11. பேலன்ஸ் 1 2. 2 + 7 9. 0. 0 + 4 4. 9. 9 + 8 17. 17,491. ஓகேவா? ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? இது A, this is B, அடுத்து this is C, this is D. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? A - B. ஸோ A - B = A என்னது? 29,655 மைனஸ் B என்னது? 27,205. மைனஸ் பண்ணால் 0 5 6 - 2 4 9 - 7 9 - 7 2. நமக்கு இந்த ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து என்னது? C - D. C - D தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 19941 minus 17491. 0 4 minus 9றதுனால borrow பண்ணிக்கணும். 14. 14 minus 9 என்னது? 5. இங்கே இப்போ என்ன இருக்கும்? borrow பண்ணதுனால 8 இருக்கும். 8 minus 4 வந்து 4. அடுத்து 9 minus 7 வந்து 2. பாருங்கள், A minus B வந்து 2450 வந்திருக்கு. C minus Dயும் 2450 வந்திருக்கு. தட் மீன்ஸ் என்னது? 0. ஸோ A minus B minus C minus D. அப்போ 2450 minus 2450. The answer is 0. புரியுதா? ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் தான் நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணும்போது கரெக்டாக ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்படி ஹரிசாண்டலாக இருந்ததுன்னா ரோ வைஸ், வேர்ட்டிக்கலாக இருந்ததுன்னா காலம் வைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. இதை வந்து ஒன்ஸோட ஒன்ஸ், டென்ஸோட டென்ஸ், ஹண்ட்ரட்ஸோட ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு ஒன்று ஒன்றா பேலன்ஸ் வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இதையும் இங்கே தனியாக எழுதி ஆட் பண்ணி இங்கே ஆன்சரை மட்டும் எழுதுங்க. புரியுதா? ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கவனமாக ஒன்ஸோட ஒன்ஸ், டென்ஸோட டென்ஸ், ஹண்ட்ரட்ஸோட ஹண்ட்ரட்ஸ்னு இப்படி டைரெக்டாக ஆட் பண்ணி போட கற்றுக்கணும். சரியா? ஸோ ஆன்சர் 0 வருது. ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் A 0. ஓகே, புரியுதா சில்ட்ரன்? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண மேத்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஐஸை நல்லா பிளிங்க் பண்ணிக்கோங்க, ஐஸை வாஷ் பண்ணிக்கோங்க, தண்ணி குடிச்சுக்கோங்க. 1/2 hour ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பாருங்கள். சாப்டர் 3 ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ். ஓகே, சரியா? 3rd சாப்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 சாப்டரை நல்லா தரவு பண்ணிக்காங்க. ஓகே, பை பாய்.